ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். தேடல் இருக்கிற பசங்க, வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும்னு நினைக்கிறவங்க, நான் வாழ்க்கையில் சாதிச்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, எப்போதுமே ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடச்சிடாதா, அதை பிடிச்சிக்கிட்டு நம்ம முன்னேறிட மாட்டோமா அப்படின்னு தான் நினைப்பாங்க. உட்காந்த இடத்துலையே நமக்கு எல்லா வசதிகளும் வேணும், யாராவது ஒருத்தவங்க நமக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், யாராவது ஒருத்தவங்க நம்மளை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வாய்ப்பே கிடையாது. நீங்கள் முன்னேறணும், நீங்கள் அடுத்த கட்ட நிலைக்கு போகணும், நீங்கள் வாழ்க்கையில் சாதிக்கணும், நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கான பாதையை நீங்களே தான் தேர்ந்தெடுக்கணும். நம்ம என்ன ஆக போகிறோம், அதுக்கான என்னென்ன வழிகள் இருக்குது அப்படின்னு அந்த தேடல் இருந்தது அப்படின்னா அடுத்தடுத்த கட்ட நிலைக்கு நீங்கள் போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஃப்யூச்சரில் என்ன ஆக போகிறோம், ஸோ நம்ம இப்படியே இருக்கக்கூடாது, நம்ம ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு நினைங்க. உங்களோட நினைவே பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட நிலைக்கு கூட்டிகிட்டு போயிடும். அதையே நினச்சிக்கிட்டே இருக்கணும், நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னு நினச்சிங்கனாவே அதுக்கு அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணணுங்கிற வழி உங்களுக்கு கிடச்சிரும். அதனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு இன்றைக்கே நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அதுக்கான வழிகளை தேர்ந்தெடுத்து அதுக்கான ஆயத்தத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த கட்ட நிலைக்கு நீங்கள் போடலாம். ஸோ இந்த வீடியோவில் பெரம்பலூர் அண்ட் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் வேகன்சிஸ் வந்திருக்கு. இது பியூர்லி கான்ட்ராக்ட் பேசிஸ், பெர்மனெண்ட் பண்ணவே மாட்டாங்க. பணங்கணம் கேட்டாங்க அப்படின்னா கொடுத்துட்டு ஏமாந்துடாதீங்க. பெர்மனெண்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்கன்னா இது கவர்மெண்ட் போஸ்டிங் கிடையாது, கான்ட்ராக்ட் பேசிஸு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸில் 1 இயர் வச்சுருந்து அதுக்கப்புறம் ஊஸ் அவுட் பண்ணிவிடுவாங்க. தேவைப்பட்டால் மறுபடியும் உங்களுக்கு கான்ட்ராக்டை ரெனியூவல் பண்ணுவாங்களே தவிர உங்களை பெர்மனெண்ட்டாக வச்சுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் யோசித்து இதில் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் நர்சிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஜிஎன்எம்க்கு கண்டிப்பாக 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் 50 பெட்டட் ஹாஸ்பிட்டலுக்கு மேலே வேணும். இன்கேஸ் உங்களுக்கு பிஹெச்சியில் போஸ்டிங் கிடச்சிது அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கோ இல்லை வெளிநாட்டுக்கோ போக முடியாது. நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறாப்புல பிளான் இருந்தது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போகிறாப்புல பிளான் இருந்தது அப்படின்னா ஜிஎன்எம் கோர்ஸ் முடித்தவங்க 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா வயசானதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸும் வாங்க முடியாது, வேறு எந்த வழியும் கிடையாது நீங்கள் அடுத்தடுத்த நிலைக்கு போகிறதுக்கு. அதனால் ஜிஎன்எம்மாக இருந்தீங்க அப்படின்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை ஃபஸ்ட்டு வாங்கிருங்க. 50 பெட்டட் ஹாஸ்பிட்டலுக்கு மேலேயோ இல்லை மெடிக்கல் காலேஜ்லேயே வாங்கிருங்க. மெடிக்கல் காலேஜில் டேரெக்டாக போஸ்டிங் போட்டாங்கன்னா நோ ப்ராப்ளம், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை வாங்குங்க, அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்தடுத்த என்னென்னு எங்கே வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டுக்கு வந்திருக்கு. 23,000 சேலரி, பேச்சுலர் ஆர் மாஸ்டர் டிகிரி இந்த ஆக்குபேஷனல் தெரப்பி முடிச்சிருக்கணும். ஸோ பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் இந்த அட்ரஸில் போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி வேகன்சிஸ் அப்படின்னு கூகுளில் போட்டிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் போட்டிங்க அப்படின்னா வரும். அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் அனுப்பிச்சி விடணும். தேவையான டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி அதில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதை அட்டாச் பண்ணி நேரடியாக இந்த அட்ரஸ்க்கும் போய் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் போஸ்டலில் அனுப்பலாம். செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், பழைய கண் மருத்துவமனை வளாகம், 4 ரோடு, துறைமங்கலம், பெரம்பலூர் இந்த அட்ரஸ்க்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்கன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டுக்கு அப்ளிகேஷன் உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். அதாவது கூகுளில் போய்ட்டு பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் வேகன்சிஸ் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா கிடைக்கும். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஓடி அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு போஸ்ட் இருக்குது. இன்ஸ்ட்ரக்டர் ஃபார் த யங் ஹியரிங் இம்பேர்ட் சில்ட்ரன்ஸ் அதுக்கு ஒரு போஸ்ட்டு. மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு 2, குவாலிட்டி மேனேஜருக்கு 1, மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் உங்களுக்கு எம்எல்ஹெச்பிக்கு 6 போஸ்ட் இருக்குது, ஃபீமேலுக்கு மட்டும்தான். தென் இன்னொரு போஸ்ட் கவுன்சிலருக்கு இருக்குது, இன்னொன்று டேட்டா மேனேஜருக்கு இருக்குது, ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியனுக்கு 2 போஸ்ட் இருக்குது. சேலரியை செக் பண்ணி பார்த்துக்கோங்க, எலிஜிபிலிட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டைம் இன்னும் இருக்குது, உங்களுக்கு 28ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். இதுக்கும் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி வேகன்சிஸ் அப்படின்னு கூகுளில் போனீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் கிடைக்கும். ஸோ அதில் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் அனுப்பிச்சி விடலாம். அப்படி இல்லைனா நேரடியாகவும் போய் கொடுக்கலாம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி என்வலப்பில் உங்களோட எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு எழுதி நீங்கள் இதை சப்மிட் பண்ணிடலாம். 40 வயசுக்குள்ளே இருக்கணுங்கிறாங்க. தருமபுரி.nic.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது கவர்மெண்ட் போஸ்டிங் கிடையாது, டெம்பரரி போஸ்ட்டு, பெர்மனெண்ட் பண்ண மாட்டாங்க. அண்டர்டேக்கிங் எழுதி கொடுக்கணும் நீங்கள் அங்கே இருக்கிறீங்க அப்படின்ட்டு. என்னையே கேட்டிங்க அப்படின்னா உங்களால் முடியும், என்னால் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ண முடியும், எனக்கு திறமை இருக்குது, நான் எப்படியா இருந்தாலும் எக்ஸாமை கிளியர் பண்ணிவிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரை பண்ணுங்கள். நல்ல அழகாக லைஃபை செட்டில் ஆகிடும்.
யாராலையுமே எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது அப்படின்லாம் கிடையாது. எல்லாராலையுமே முடியும். அவங்கவங்க லெவலுக்கு தகுந்தாப்புல அவங்க வந்து எப்படி படிப்பாங்க அப்படிங்கிறத பொறுத்து, எவ்வளோ நேரம் படிப்பாங்க அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாமே தவிர எல்லாராலையும் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் எடுக்கும். 1 இயர் 2 இயர்ஸ் கூட ஆகலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது, மோட்டிவேஷனாக இருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் இருக்க குரூப்லேயும். தேங்க்யூ.